வணக்கம். விவசாயத்தையே ஒரு அரசு வேலையா மாத்தனா எப்படி இருக்கும்? இது நிஜமாவே சாத்தியமா? வாங்க, இந்த ஒரு புதுமையான திட்டத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். சரி, இந்த முழு விஷயத்தையும் ஒரு சின்ன கற்பனையிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு விவசாயி மாச சம்பளம் வாங்குற ஒரு அரசாங்க ஊழியரா மாறினா அவரோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவரோட நிலைமை, சமூகத்துல கிடைக்கிற மரியாதை எல்லாமே எப்படி மாறும்? பாருங்க, ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் ஃபைலோட ஆபீஸ் போற மாதிரி ஒரு விவசாயி வயலுக்கு போறாரு. மாசம் 1ஆம் தேதி ஆனா போதும் பேங்க் அக்கவுண்ட்ல சம்பளம் கிரெடிட் ஆயிடுங்கிற ஒரு நிம்மதியோட, கடன் வாங்கணுமேங்கிற கவலையே இல்லாம சமூகத்துல ஒரு தனிப்பட்ட மரியாதையோட. இதுதாங்க அந்த கனவு காட்சி. ஆனா, நாம இப்ப பார்த்த இந்த கற்பனைக்கும் இன்னைக்கு நம்ம விவசாயிகளோட நிஜமான நிலைமைக்கு நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. அந்த நிதர்சனம் என்னங்கறத நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்லைட பாத்தீங்கன்னா அந்த வித்தியாசம் ரொம்ப தெளிவா புரியும். நம்ம கற்பனையில விவசாயி ஒரு சம்பளம் வாங்குற ஊழியர், ஆனா நிஜத்துல அவங்க கடனாளியா இருக்காங்க. சமூகத்துல மரியாதை கிடைக்கும்னு நாம நினைக்கிறோம், ஆனா நிதர்சனத்துல அது பெரும்பாலும் இல்ல. அரசாங்கத்தோட முழு ஆதரவு இருக்குன்னு நாம கற்பனை பண்றோம், ஆனா உண்மை என்னன்னா நிலையே இல்லாத மார்க்கெட்டை நம்பிதான் அவங்க இருக்க வேண்டியிருக்கு. சரி, இந்த கசப்பான நிஜத்துக்கும் நாம அடைய நினைக்கிற அந்த இலட்சிய காட்சிக்கும் நடுவுல இருக்கிற இந்த பெரிய இடைவெளியை எப்படி சரி செய்யறது? அதுக்கு ஒரு பாலமா முன்வைக்கப்படுற ஒரு தீர்வு தான் இந்த திட்டம். இந்த இடத்துல தான் வேளாண்மை அரசு பணி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது. இந்த திட்டத்தோட அடிப்படை சித்தாந்தம் என்னன்னா, விவசாயம் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட நபரோட தொழில் கிடையாது, அது நம்ம தேசத்தோட முதுகெலும்பு. அதனால அரசாங்கமே அதை நேரடியா எடுத்து நடத்தணும். இதுதான் அதோட கோர் ஐடியா. ஓகே, அப்போ இந்த திட்டம் எப்படிதான் வேலை செய்ய போகுது? இதோட செயல்பாட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு 4 முக்கியமான தூண்கள் இருக்கு. வாங்க, ஒவ்வொன்னா என்னன்னு விரிவா பார்க்கலாம். முதல் பில்லர் இதுதான், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு விவசாயியோட ஸ்டேட்டஸையே மாத்துறது. இனிமே அவங்க கடன்காரங்க அப்படிங்கிற பார்வையிலிருந்து மாறி ஒரு மரியாதையான அரசு ஊழியரா அங்கீகரிக்கப்படுவாங்க. சொல்லப்போனா இந்த ஒரு அடிப்படை மாற்றம் தான் மத்த எல்லா மாற்றங்களுக்கும் அடித்தளமா இருக்க போகுது. 2வது, நில மேலாண்மை. இப்போ இருக்கிற நிலைமையில விவசாய நிலங்கள்லாம் சின்ன சின்ன துண்டுகளா பிரிஞ்சு கிடக்குது. ஆனா இந்த திட்டத்துல சர்க்கார் நிலம், தனியார் நிலம் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து பெரிய அளவுல அறிவியல் ரீதியா விவசாயம் செய்யலாம். இப்படி செய்யும்போது மாடர்ன் டெக்னாலஜியை பயன்படுத்துறது ரொம்ப ஈஸி, உற்பத்தியும் அதிகமாகும். 3வது தூண், இடுபொருட்கள் மற்றும் தொழில்நுட்பம். இப்போ ஒரு விவசாயிக்கு விதை, உரம், பூச்சிக்கொல்லி வாங்குறது தான் மிகப்பெரிய செலவா இருக்கு. பல சமயம் இதுக்காக தான் கடனே வாங்குறாங்க. ஆனா இந்த திட்டத்துல இந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்களை கொடுக்கற முழு பொறுப்பையும் அரசாங்கமே ஏத்துக்கும். குறிப்பா சொல்லணும்னா, நல்ல தரமான விதைகள், சரியான உரங்கள், நவீன விவசாய இயந்திரங்கள், இது எல்லாத்தையும் அரசாங்கமே நேரடியா கொடுக்கும். இதனால என்ன ஆகும்னா, விவசாயிகள் இடுபொருட்களுக்காக கடன் வாங்க வேண்டிய அவசியமே இல்லாம போயிடும். கடைசியா 4வது தூண், மார்க்கெட்டிங், அதாவது வர்த்தகம். இவ்ளோ கஷ்டப்பட்டு விளைவிச்ச ஒரு பொருளுக்கு சரியான விலை கிடைக்காம போறதுதான் இன்னைக்கு விவசாயிங்க சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. இந்த முக்கியமான கட்டத்துக்கும் இந்த திட்டம் ஒரு தீர்வு சொல்றாங்க. இந்த திட்டத்தோட மிக முக்கியமான நோக்கமே விவசாயிகளுக்கும் நுகர்வோருக்கும் நடுவுல இருக்கிற இந்த இடைத்தரகர் அமைப்பை மொத்தமா ஒழிக்கிறது தான். இதனால விவசாயியோட உழைப்புக்குண்டான முழுமையான பலன் நேரடியா அவருக்கே போய் சேரும். ஆக, நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஏதோ ஒரு சின்ன சீர்திருத்தம் கிடையாது. இது ஒரு விவசாயியோட அந்தஸ்துல ஆரம்பிச்சு அவரோட நிலம், இடுபொருட்கள், கடைசியா விற்பனை வரைக்கும் விவசாயத்தோட ஒட்டுமொத்த சிஸ்டமத்தையே மாத்தி அமைக்கிற ஒரு முழுமையான பார்வை. இந்த விளக்கத்தோட இறுதியில ஒரு கேள்வியை உங்க முன்னாடி வைக்கிறோம். வேளாண்மைய ஒரு அரசு பணியாக மாத்துறது நம்ம விவசாயத்துறையோட எதிர்கால பிரச்சனைகளுக்கு ஒரு சரியான தீர்வா இருக்க முடியுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.